நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பார்த்து கேக்குது, ஒரு கேள்விக்கு ஒன்றுதானே பதிலாக இருக்க முடியும், எப்படி ரெண்டுன்னு கேட்டா அவன் சொல்ற, அவங்க ஒரு அபிடவிட் போட்டாங்க பாருங்க, வாயில சொன்னது கூட கிடையாது, பிரமாண பத்திரம். அப்படி ஒரு பிரமாண பத்திரம் யாராலையும் போட முடியுமா அப்படின்றதுதான் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார். நகைச்சுவை இல்ல, அது மிகப்பெரிய வேதனை. அந்த பிரமாண பத்திரத்துல என்ன போடுறாங்கன்னா, பழைய பாடநூலின் படி, அதாவது 2023க்கு முன்னாடி இருந்த பாடநூலின் படி பி சாய்ஸ் கரெக்டா, 2020 பிறகு வந்த பாடநூலின் படி டி சாய்ஸ் கரெக்டா. அதாவது ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு ஒரு கேள்வியை கொடுத்து, இந்த கேள்விக்கு என்னங்க பதில்னு சொன்னா அந்த ஆசிரியர் வந்து நேரடியா பதில தான் சொல்லணுமே தவிர, சார் பாடநூலின் படி இது கரெக்ட் சார் எப்படி சொல்லுவாரு? அப்படி ஒரு ஆசிரியர் சொன்னாருன்னா முதல்ல அவர் ஆசிரியர் நம்ம ஏத்துப்போமா? எங்க நீங்க ஆசிரியர்ன்றீங்க, நீங்க போய் எங்க பாடநூலை பார்க்கணும்ன்றீங்க, இதுக்கு என்ன பதில்ன்றது சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில் பாடநூல்ல இருக்கான்னு பார்க்கலாம், வேணா நம்ம கேட்கலாம். அப்ப பாடநூல்ல வேற பதில் இருக்கு, நீங்க என்ன பதில் வேற பதில் சொல்றீங்கன்னு விவாதிக்கலாம். ஆனா ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாரு, 2017-18 இருந்த பாடநூல் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி சாய்ஸ் கரெக்டுங்க, 2020க்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டி சாய்ஸ் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஐஐடி டெல்லி டைரக்டருக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நீங்க ஒரு குழு போட்டு இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டா, ஒரு நவோதயா பள்ளியிலயோ கேந்திர வித்யாலயா பள்ளியிலயோ பிஜி டீச்சர் இருப்பாங்கல்ல, முதுகலை பட்டதாரி ஆசிரியர், அவரை கூப்பிட்டு ஐயா இது எது கரெக்ட்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு, ஐயா இந்த கேள்வியே வைக்க கூடாதியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாடநூல்ல ஒரு பகுதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் வயதிற்கு அந்த புரிதல் சக்தி இருக்கான்ற பிரச்சனை இருக்கு. நான் பாடநூல்ல ஒரு பகுதியை வச்சுட்டேன்றதுனால நான் அதை கேள்வியா மாத்த முடியாது. இது இந்த தன்மை. இப்போ அகப்பாடல்கள் படிக்கிறோம், தமிழ்ல வந்து அகப்பாடல்கள் படிக்கிறோம். அகப்பாடல்கள் எதுக்காக படிக்கிறோம்? அகப்பாடல்கள் அப்படின்ற ஒரு இலக்கண வகை இருக்கு, இலக்கிய வகை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அதை படிக்கிறதே தவிர அதுல போய் நான் ஆழமா கேள்வி கேட்க முடியுமா? அது எம்ஏ படிக்கும் பொழுது பிஏ படிக்கும் பொழுது அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அது போல இவங்க இயற்பியல்ல ஒரு விஷயம் இருக்குன்றதுனாலே அதுவும் அதை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல வைக்கிறாங்க. இப்ப இவங்க யாரை கேட்டாங்க? ஐஐடி டைரக்டர் கேட்டாங்க. ஐஐடி டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஐஐடியில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த 3 பேராசிரியர்களை வைத்து ஒரு குழு போட்டு, ஐயோ அந்த குழு என்ன சொல்லிடுச்சுன்னா டி ஆன்சர் தான் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. இப்ப டி கரெக்ட்னு அவங்க சொன்ன உடனே டி தான் கரெக்ட்பா, நீ 4 மார்க் டி கொடுத்துருன்னா அப்ப பிக்கு 4 மார்க் வாங்கினவன் பின்னாடி விட்டான். இப்ப என்ன சிக்கல்னா, பி எழுதினவன் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க, டி எழுதினவன் அவன் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் எழுதுங்க, மொத்தம் 24 லட்சம் பேர், சுமார் 24 லட்சம் பேர். அப்ப இந்த 24 லட்சம் பேர்ல ஒரு 5-6 லட்சம் கழிச்சிட்டீங்கன்னா ஒரு 19 லட்சம் பேர் இந்த 2 ஆன்சர் எழுதல, அவன் தான் உண்மையான பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஏன்னா அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, எப்பா இந்த கேள்வி இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், அப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், எனவே இந்த கேள்விக்கு நாம தப்பா எழுதிட்டோம்னா நமக்கு மைனஸ் போயிடும், 1 மார்க் போயிடும், எனவே இது எடுக்க கூடாது. அவன் பிசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டவன். அப்ப இங்க பழிவாங்கப்பட்டது யாரு? இயற்பியலை முறையாக படித்த மாணவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் நான் வந்து வியந்து போய் என்ன பண்ணேன், கணினியில போயிட்டு கம்ப்யூட்டர்ல போயிட்டு நான் இணையதளத்துல போய் சர்ச் பண்ணேன், இந்தியா முழுக்க இந்த தீர்ப்பை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களா, யாராவது இயற்பியல் ஆசிரியர் இதை பற்றி கேள்வி எழுதியிருக்காங்களான்னு. கடைசியில பார்த்தா 3 பேரு அதற்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த 3 பேரு யார் யாருன்னு பார்த்தா அவங்க எல்லோருமே வந்து ஒரு கோச்சிங் சென்டரோட தொடர்பு இருக்கிறவங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அப்படி எப்படி இதை உணர்றோம்னு கேட்டா அவங்க முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் எல்லாம் கொடுத்து முடிக்கும் பொழுது இதற்கு தான் கோச்சிங் சென்டர் வரணும்னு சொல்றது முடிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இயற்பியல் பேராசிரியர்கிட்ட அணுகி இது சரியா தப்பான்னு கேட்கும் பொழுது இது தப்புங்க, இந்த கேள்வி கேட்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்டே இருக்க கூடாது, நியாயமா என்ன பண்ணிருக்கணும்னா இந்த சிக்கல் வந்த உடனே அந்த 4 மார்க்கை நீக்கிட்டு இருக்கணும். 720 மார்க் பேப்பர்னா 716க்கு வேல்யூ பண்ணிட்டு போயிடுங்க, அதை பின்ன பண்ணி விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்கு இருக்க கூடாது என்றுதான் எல்லோருமே வந்து சொன்னாங்க. இந்த கேள்வி சரியா தப்பான்றது பிரச்சனை அல்ல, கேள்வியில் இருக்கக்கூடிய சொற்கள், பயன்படுத்தின சொற்கள், அதுதான் மாணவர்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. 2வது வந்து இந்த வயது மாணவர்களால் இதை புரிந்து கொண்டு பதில் சொல்ல முடியுமா? என்னன்னா பிசிக்ஸ்ல கிளாசிக்கல் பிசிக்ஸ் இருக்கு உங்களுக்கு,
உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு பிறகு வரக்கூடிய பிசிக்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் வந்துருச்சு. அப்ப குவாண்டம் பிசிக்ஸ் வந்து கிளாசிக் பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி உதாரணத்தின் மூலமாக விளக்கிட முடியாது, ஒவ்வொன்றையும் டிரைவ் பண்ணணும். அப்போ இவ்வளவு பெரிய சிக்கலை அவர்கள் துணிந்து எடுத்து அதுக்கு வந்து அவங்க டெக்ஸ்ட், அப்போ நியாயமாக யோசித்து பாருங்க, ஒரு நீதிமன்றம் என்னங்க கேட்டிருக்கணும், 2016 டெக்ஸ்ட் புக்குக்கும் 2020 டெக்ஸ்ட் புக்குக்கும் அணுவுல என்னையா மாற்றம் வந்துருச்சுன்னு கேட்டிருக்கணும்ல. அணு கண்டுபிடிப்புல அணுனுடைய தன்மையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? அப்ப மாற்றம் வராத போது ரெண்டு புக்ல வெவ்வேறு ஆன்சர் எப்படி ஆயிருந்திருக்க முடியும்? ஒரு பேசிக் கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கணும்ல. அப்போ 2016 இருந்து 2020 வரைக்கும் எழுதி இப்ப நீட் சேர்ந்து நீட் மூலமா மருத்துவத்தில் சேர்ந்து இருக்காங்களே, அவங்க எல்லாம் தரமற்றவர்களா? தப்பான, உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான ஆன்சர் தானே. அப்ப தப்பான ஆன்சர் எழுதி போயிட்டாங்க, அவன் எம்பிபிஎஸ் இந்த வருஷம் முடிக்க போறாங்க. அப்ப அவனோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கணும்ல. பேஷண்ட் நிலைமை என்ன அப்படி நீங்க தானே தரம் சொன்னீங்க. அப்ப ஒரு தப்பான ஆன்சர் எழுதுனவன் வந்து உள்ள போயிருப்பானே. அப்ப நீங்களே உங்க பாடநூல்ல தப்பான ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயம் கேட்டுக்கணும்ல? கேட்கல. என்ன சூழ்ச்சின்னா, என்ன தைரியத்துல இவங்க வந்து எதற்காக, எந்த தைரியம்ன்றதை விட எந்த நோக்கத்திற்காக இந்த பிரமாண பத்திரம் அவங்க தாக்கல் பண்றாங்கன்னா, ஒரு கருத்தை விதைக்கிறாங்க. என்ன கருத்துன்னு கேட்டா, நீட்டு கேள்வித்தாள் இருக்குல்ல, அது என்சிஆர்டி இருந்து எடுக்கிறோம் சொல்றதுக்காக. நீ மாநில பாடத்திட்டத்துல படிச்சுனா நீட்டுக்கு வர முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கருத்தை பரப்புறதுக்காக. டெக்ஸ்ட் புக் இது ஒரு கான்ஸ்பிரசி. இது அதனால நாங்க என்ன சொல்றோம், நீட் என்பதே ஒரு சூழ்ச்சின்னு சொல்றோம். சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு காரணமே அதுதான். மத்திய அரசினுடைய சூழ்ச்சி, பயங்கரமான சூழ்ச்சி. கல்வியை அங்க இழுத்துட்டு போறதுக்குள்ள சூழ்ச்சி, அது வணிகத்தை நோக்கி தள்ளுவதற்கான சூழ்ச்சி. அதனுடைய அவ்வளவு சிக்கல்கள் 2024 நடந்த பிறகு இன்று என்ன நடக்குது உங்களுக்கு? 4ஆம் தேதி தேர்வு, 3ஆம் தேதி மே மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து தேர்வு நீட் நடக்குது அப்படின்னு சொன்னா, நீட் நடப்பதற்கு ஒரு நாள் முந்தி இரவுல ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு கொஸ்டின் வருது. இது வந்து கேள்வித்தாள்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வருது. அவர் என்ன பண்றாரு, பதறி அடிச்சுக்கிட்டு, இது வந்து பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிருமேன்ட்டு நேர்மையாக அவர் வந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. என்னுடைய வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி வந்திருக்குங்க. காவல்துறை எப்படி இருந்திருக்கணும் உங்களுக்கு? ஏன் வருஷம் இப்படி ஒரு பிரச்சனை வருதே, அவர் கொண்டு வந்திருக்கிறானே, இது என்னன்னு குடுன்னு சொல்லி அவருடைய மொபைல கூட வாங்கி வச்சிருக்கலாம், அல்லது அவங்க மொபைல்ல இருந்து இவங்க மொபைலுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு கூட விசாரிச்சிருக்கலாம், எது வேணாலும் செஞ்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீ வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு கேட்டாங்க. இவர் என்ன கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிற, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் நம்மள விசாரணை கூப்பிட்டு நமக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சது கொடுக்கதானே வந்தோம். அப்ப அவர் தான் உண்மையான விசில் ப்ளோவர். அவர் வந்து ஒரு தப்பு அப்படின்ற விஷயத்தை இப்போ அவருக்கு ஒண்ணும் புரியலையா, இவங்க கம்பெனி இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது, தனக்கு ஏதோ வந்ததுக்கு சந்தேகப்பட்டு கொண்டு போய் சொன்னாரு. இது தப்பு உண்மைன்னு எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் அடுத்த நாள் வந்து இந்த பேப்பரை பார்த்த உடனே இதே கேள்வி பேப்பர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, மெயில் நேரா மின்னஞ்சல் மூலமா என்டிஏக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் மீது என்டிஏ வந்து விசாரணை நடத்தி தான் 4-5 நாட்கள் கழித்து ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்படித்தான் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சிபிஐ கிட்ட வழக்கு போய் ரத்து பண்றாங்க. 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த தேர்வையும் வந்து ரத்து அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆக அப்போ தோண்ட என்ன நடக்குதுன்னா, கேள்வித்தாளை யார் எழுதி கொடுத்தாங்களோ அவர்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி விற்பனைக்கு வியாபாரத்துக்கு கொடுத்துருக்கு. இவங்க எல்லாம் ஒரு கோச்சிங் சென்டரோட தொடர்பு இருக்கிறவங்க அப்படின்ற விஷயம் தெரியும். இவங்க வந்து பல ஒரு கேள்வித்தாளை எழுதிட்டாங்கன்னா பல மொழிகள்ல அதை மொழிபெயர்க்கணும் இல்லைங்களா? அப்ப மொழிபெயர்க்கிறதுக்காக ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அவர்களும் இந்த வியாபாரத்தை பண்ணிருக்காங்க. அப்போ இது அப்படியே ஒரு பெரிய ஒரு வலையாக அது போயிட்டே இருக்கு. துணி சம்பாத்தியம் பண்றதுக்கு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, நீட் நடைமுறையை அறிமுகப்படுத்தும் பொழுது 2 காரணங்கள் சொல்லப்பட்டதுங்க. ஒன்று வணிகமயத்தை கட்டுப்படுத்துவதற்கு, இன்னொன்று தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு. அப்ப நீட் 2 விஷயத்தில் தோற்று போனது. வணிகமயத்தை வந்து அவர்களால் என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல, பெருகி இருக்கு. கல்லூரியில வணிகமயம் சொன்னீங்க, இப்போ நீட் நடைமுறையில கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கு, பயிற்சி எடுத்துக்கிறதுக்கே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீட்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டா,
720 அதிகமான மதிப்பெண் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்ச தகுதின்னு ஒரு மதிப்பெண்ணை கொடுக்குறாங்க. 120, 117, போன வாட்டி 137, இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தகுதி கொடுக்குறாங்க. அப்போ இந்த இந்த குறைந்தபட்ச தகுதி எடுத்துட்டாலே என்ன, நான் MBBS சேரலாம், BDS சேரலாம். இதுதான் நிலைமை. இப்போ 720 மதிப்பெண் எடுத்தவன்ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுன்னா 715, 710 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்தா இதெல்லாம் யாருன்னு கேட்டா அரசு மருத்துவ கல்லூரியில போய் சேர்ந்துருவாங்க. அப்போ ஒன்றிய அரசோ மாநில அரசோ அரசு கல்லூரியில சேர்ற வரைக்கும் உங்களுக்கு சிக்கலே வராது, கரெக்டா போயிடும். இப்ப இந்த அரசு கல்லூரி முடிச்சு தனியார் கல்லூரி வருது இல்லைங்களா, தனியார் கல்லூரி கட்டணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம். ஐயோ, 5 வருஷத்துக்கு எடுத்தா 1 கோடியிலிருந்து 1.25 கோடி. 560 மார்க் வாங்கினவனால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டா, கவுன்சிலிங்ல அவருக்கு ஒரு கல்லூரி கிடைக்குது அப்படின்னா அந்த கல்லூரியில இவ்வளவு பணம் கேட்கிறாங்க, கட்ட முடியல, அவரு விலகிறாருன்னா அந்த இடம் வேக்கன்ட். அப்ப அடுத்த கவுன்சிலிங்ல இவரை விட குறைந்த மதிப்பெண் வாங்குறவர் வருவார். அவரால கட்ட முடியலன்னா அதுக்கு அடுத்த கவுன்சிலிங் அதை விட 200 மார்க் வாங்கியிருந்தா கூட என்ன செஞ்சிடலாம், நீங்க பணம் இருந்தா சேர்ந்துடலாம்னா அப்ப 2 இடத்துலயும் தோத்துட்டீங்க. தரத்தையும் உங்களால் உறுதிப்படுத்த முடியல, குறைந்த மதிப்பெண் வாங்குறவங்க பணம் இருந்தா போக முடியுது, வணிக மையத்தை கட்டுப்படுத்த முடியல, மேலும் பல லட்ச குடும்பங்களை, பல லட்ச மாணவர்களை உளவியல் ரீதியான தாக்கத்துக்குள்ளாக்கி அந்த குடும்பங்களுடைய சிதைவுக்கு காரணமா இருந்திருக்கு. ஒரு 8 ஆண்டு காலம், ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆகுது. ஒரு 10 ஆண்டு காலத்துல எந்த அனுபவத்தையுமே ஒரு அரசு பெறாதா? பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை என்று நிரூபணம். இப்பவாவது ஒரு மக்களாட்சி மாண்புக்குட்பட்டு அந்த நீட் நடைமுறை திரும்ப பெற வேண்டாமா? திரும்ப பெறாம நாங்க அடுத்த வருஷம் டிஜிட்டல்ல நடத்துறோம்ன்றாங்க. என்ன பிரச்சனைனா, கையில நடத்தும் பொழுதாவது நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது, டிஜிட்டல்ல நடந்தா ஹேக் பண்ணிட்டு போயிடுவானே. ஹேக் பண்ணா என்ன நடக்கும்? அப்போ இதை விட ஹேக் பண்ண யாரும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் ஹேக் பண்ணலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை இது வெறும் மருத்துவ மாணவ சேர்க்கை சம்பந்தப்பட்டது அல்லங்க, பொது சுகாதாரத்துறைக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவர்கள் கிடைக்காம போவாங்க. இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி ஒருத்தர் வர்றாருன்னா அவர் எப்படிங்க பொது சுகாதாரத்துறையில, அரசுல, ஒரு மலை கிராமத்துல நகரத்தில் இருக்கிற எந்த வாய்ப்பும் வசதி இல்லாத கிராமங்களை கூட சேவை செய்யணும்னா சேவை என்ற புரிதல் இல்லாமல் சேவை செய்வார்களா? அப்ப பணம் போட்டவர்கள் பணம் எடுக்கணும்னு தீர்மானிச்சாங்கன்னா அவங்களால இதை செய்ய முடியுமா? எனவே எதிர்காலத்து பொது சுகாதாரத்துறையே பாதிக்கக்கூடிய மிக மோசமான நடைமுறை தான் இந்த நீட் நடைமுறை. எனவே இந்த சந்தையின் சூழ்ச்சியிலிருந்து இந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே கோரிக்கை தான், நீட் நடைமுறையை திரும்ப